அம்மா ராணி ராணி அம்மா எதுக்கு இப்படி பேய் அந்த மாதிரி கத்திட்டு வர? பேயா இருந்தா கூட பரவாயில்லம்மா. அம்மாவச்சு ஆளை காணுமா, எங்க ஓட்டுக்கிறாமா? அவன் எங்க ஓட்டிருப்பான்ற நீ? பொண்ணு கூப்பிட்டு ஓட்டுக்கிறாமா. பொண்ணை கூப்பிட்டு ஓட்டினான்னு உனக்கு எப்படி தெரியும்? அமாவாசை தான் அந்த பொண்ணு இழுத்துன்னு ஓட்டான்னு ஊரே பேசிக்குதுமா. அந்த 4வது வீட்டு குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லம்மா. அவங்க இறங்குனா மோசமானவங்க. அவனை பத்திலாம் அப்படி சொல்லாத. அவனை ஒன்ன மாதிரி நினைச்சியா பொண்ணுக்கு பின்னாடியே ஓடுறதுக்கு? அவன் வேற எங்கன்னா வெளியே போயிருப்பான். இன்னும் அவன் மேல உனக்கு சந்தேகம் வரல? வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பிரச்சனை வரும். அந்த குடும்பம் ஓடி ஆறும், சண்டை போடும் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதப்பா, யார் வந்தாலும் பாத்துக்கலாம். அவன் அது மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஏமா மஞ்சு மஞ்சுன்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்சு அழிஞ்சான ஞாபகம் இருக்குதா உனக்கு? இந்த பாரு அந்த மஞ்சுதாமா காணாம போய்க்கிறா இப்போ. அந்த பொண்ணே ஒரு குரங்கு முஞ்சி அதே போய் இழுத்துட்டு போனான்னு சொல்ற நீ. அவன் குரங்கு கூட இழுத்துன்னு ஓட்டுறான்மா. அப்பேற்பட்ட ஆளுமா அவன். அதுக்குதான் அப்பவே சொன்னேன், காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்படி குரங்குலாம் கூட்டு ஓடுவான் அவன். ஏமா இப்ப அந்த குரங்கு கூட்டமே நம்ம வீட்டை தேடி வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வாமா வா. இருப்பா, அதெல்லாம் யார் வந்தாலும் பாத்துக்கலாம். எம்மா என்னெல்லாம் குரங்கு கிட்ட கடி வாங்க முடியாது. நான் எஸ்கேப் ஆயிடுறேன். டேய் அமாவாசை எங்கடா போனேன்? டேய் அமாவாசை. அக்கா அக்கா என்னடா உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம்? இந்த பேபி போய் அமாவாசை இல்ல 4வது வீட்டு பொண்ணு கூட்டுன்னு போயிட்டானா தெரியுமா உனக்கு? யாரு அந்த மஞ்சுவியா? அவன் மென்டல் ஆச்சுடா. அது மென்டல்னா இது மட்டும்னா இதுவும் மென்டல் தான். 2 மென்டலும் சேர்ந்து ஓடி போயிடுச்சுங்க. இது போய் யார்கிட்ட சொல்லணும்டா. ஏக்கா பைத்தியத்துக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சாக்கா உனக்கு. நீ இதே மாதிரி பண்ணிருந்தன்னு வச்சுக்கோ. 5வது வீட்டுல ஒரு பொண்ணுக்குது, அதை தூக்கின்னு நான் ஓடிடுவேன் தெரிஞ்சுக்கோ. 5வது வீட்லயா? அவங்க வீட்டுல எதுடா பொண்ணு? அவங்க வீட்டுல கல்யாணம் ஆன பொண்ணுங்க தாண்டா இருக்குது. அது கல்யாணம் ஆனாலும் சரி ஆவலனாலும் சரி நான் தூக்குறது தான். அப்படிலாம் பண்ணிடாதடா தம்பி. இந்த ஆடி மாசம் போட்டுண்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சரி இப்போவாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா. சரிவா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நம்ம பொண்ணு காணுன்னு தேடிக்கிறோம். அங்க பேபி புள்ள அம்மாசை காணுன்னு தேடிக்கிறாங்கயா. எவ்வளவு தைரியம் தான் நம்ம பொண்ணு இட்டு இருப்பான். இன்னைக்கு அவனை விடவே கூடாது. அவங்க அப்பனும் புள்ளி சேர்த்து போட்டு அடிக்கிறது. ஆய் போ நாடா. டேய் பேபி வெளிய வாடா. எவ்வளவு தென்னாட்டுல இருந்தா என் வீட்டு பொண்ணு உங்களே வெளியே வாங்குறா. ஏன் உன்னா வீட்டுல வந்து நாய் மாதிரி குளிச்சுக்கிறீங்க? அப்படியே போட்டுனா சரி. உன் தம்பி என் பொண்ணிட்டு போய்க்கிறா வந்து நாய் மாதிரி குளிச்சுக்கிறான்னு கேட்கிற. முதல்ல அவனை வெளியே அனுப்பேன். ஏன் உன்னா கொம்பு வாங்குற? உனக்கு மட்டும் தான் கொம்பு வாங்க தெரியுமா? எங்களுக்கும் வாங்க தெரியும். ஏமா யாருன்னா பொண்ணு உப்பு போலா புளி போட்டு வளர்த்து வச்சிருந்தாங்கன்னா உன் தம்பி சந்தில் பண்ணா அது இட்டுன்னு போவான். அதை கேட்க வந்தா கொம்பு வாங்குறன்னு கேக்குற. ஏமா உன் பொண்ணு உப்பு மிளகா புளி போட்டு வளர்க்குதுன்னா என்ன மாங்காய் ஊறுகாயா? ஏமா நான் நெக்கிலா பேசுறேன். இப்ப மட்டும் என் பொண்ணு வெளியே வரல. குடும்பத்துல ஒருத்தரோட இருக்க மாட்டீங்க. ஒரு அடி மொத்தம் சாச்சிட்டு போயினா இருப்பேன். உன் பொண்ணே ஒரு பைத்தியம். அது எங்கன்னா யாருன்னா கூட்டின்னு ஓடி இருக்கும். என் தம்பி கூட்டின்னு ஓடனு சொல்ற. என் தம்பி உன் பொண்ணை கூட்டின்னு வந்து நீ பாத்தியா? பார்த்தேன். செவுத்து வர ஒட்டின்னு இருந்தான். நான் என்னமோ உட்காந்துங்களாடான்னு பார்த்தேன். போயிட்டு வந்து ஆள் இல்ல. நாங்க மட்டுமா சொல்றேன், ஊரே சொல்றாங்க அம்மாசும் பண்ணிட்டு அம்மாசும் பண்ணிட்டு. அக்கா அங்க பாத்தியா நம்ம நினைச்ச மாதிரி சண்டை ஆரம்பிச்சுக்குது. நீ ஒரு பக்கம் ஏத்தி விடு, நான் ஒரு பக்கம் ஏத்தி விடுறேன். இதுதான் நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட். வா ஆமா போய் பொண்ணு வாசி வருமா. என்னாச்சு? என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாமா அவங்க தம்பி அம்மாசை. ஐயோ இது பெரிய மேட்டர் ஆச்சே. ஊருக்கே தெரிஞ்ச அசிங்கமாயிடுமே. இவங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல போய் இது மாதிரி பண்ணலாமா? ஏக்கா நாக்கா இப்படி பேசுற? அப்போ பேபி குடும்பம் எச்சக்கல்ல குடும்பமா கௌரவமான குடும்பம் அவங்களும் தான். இந்த பொண்ணை இட்டுன்னு போயிடறான கௌரவமான குடும்பமா அப்படின்னு பார்த்தா அந்த கேவலமான குடும்பத்து பொண்ணு தானே இட்டுன்னு போனா உன் புள்ள. உன் புள்ள ஒய்குமா? அதான் வேலை என்ன கட்டை எடுத்து வந்துக்கிறாரா சண்டை போடுறதுக்கு? எப்பா சண்டை போடுறதுக்குன்னு வந்துக்கிறீங்களா நீங்க? பேபி பேபி ஒண்ணு இறக்காத நினைச்சீங்களா? இது பேபி கட்டி நான் எத்தனை சொல்றேன். பேபி எத்தனை கட்டியா எத்தனை சொல்ற பாப்பா. அவன் தென்னாட்டுல அவன் புள்ள என் பொண்ணை இட்டு போய்க்கிறான். அவன் கோம்பத்து வருவானா? ஒரு அடி தான் மொத்தமே சாச்சிட்டு போயின்னு இருப்பான். என்னமாரா நீ உங்க அப்பாவை அடி பண்றாரு, நீ பாத்துக்கு நிக்கிற என்ன கதை இதா? யோ வேற என்ன ஆளுன்னு பாக்குறியா? நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை. நானும் தண்ணி தூக்கிறேன். நீ அவ்வளவுதான் பாத்துக்க. என்னங்க வேடிக்கை பார்த்து நிக்கிற? அவ பாடி பேசினே இருக்கிற. அவளுக்கு தான் கை காலுக்கு உனக்கு கை காலுக்கு ஏன்னா பேசிட்டு பாருப்பா ஒரே அடி போடுறாங்க. ஐயோ நம்ம வீட்டாண்ட எவ்வளவு கூட்டுக்குது. பொண்ணு தனியா மாட்டுக்குது. இதுங்க ஆளுக்கு ஒரு கொம்பு வச்சுருக்குது. போலனாக்கா பொண்ணு அச்சு போட்டுமா இதுங்க. இந்த வர இரு. ஐய் என்னடா என் வீட்டாண்ட கொம்பு வச்சு நிக்கிறீங்க ஆம்பளை மண்டாட்டியா? தோ வந்துட்டான்ல தன்மான சிங்கம். பேபி பேபி நான் கேளு பேபி. பச்சைக்கிளி அக்கா இதுங்க குடும்பத்துல கோபத்தை உண்டு பண்ணுமே. இதுங்க ஏன் வந்தது இந்த இடத்துல?
இது இருக்கக்கூடாது, ஆபத்தாச்சா. டேய் என் பொண்ணு எங்கடா? உன் பொண்ணு எங்க இட்டுமா வச்சுக்கிறான்? ஓ யார் எப்ப கூட்டு போன உன் பொண்ணை? உன் பொண்ணு ஒரு மென்ட்லு, அது எங்கன்னா ஓடி இருக்கான், அதுக்காக என் புள்ள கூட்டு போனோம்னு சொல்லுவேன் நீ? ஊரு பூரா காரி மீதம் உன் புள்ளதான் என் பொண்ணை இட்டு போனான்னு. ஊரு பூரா காரி முடிஞ்சா தொச்சு போட்டுப்பா. ஊருக்காரி முஞ்சா தொச்சின்னு போச்சு. யாரு தொச்சின்னு போச்சு? ஒரே அடி விட்டு நான் மூஞ்சி கலைக்கு போனா. ஐயோ இதுக்கு மேல நானும் அந்த அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சிருப்பேன். நீக்கே பேபி வெறிய மரமாடு மாரி. இவன் நம்ம பக்கம் பேசுறானா ஏத்தி விடுறானே தெரியல. சமாளிப்போம். இதெல்லாம் ஒரு ஜென்மம். சோத்துல உப்பு போட்டு துண்ணா தானே இதெல்லாம் ரோசம் வர்றதுக்கு. நானு சோத்துல உப்பு போட்டு துண்டுறவன்லடா, குழம்புல உப்பு போட்டு துண்டுருவேன். என்னக்கா இந்த ஆளு நெக்கலா பேசுறான்? கொம்பு எதுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? கொம்பு வச்சுன்னு மரம் மாதிரி நிக்கிறீங்க. நான் சொன்னேன் கொம்பு எதுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறாங்களா? எங்க பொண்ணு அடுப்பேறி ஒருத்து கட்டல தான் சொல்லிச்சு, அதான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. வா பேபி வா பேபி, இப்பதான் துண்ண உப்பு மிளகா தூள் புளி எல்லாம் ஏறுது ஏறுது ஏறுதே. டேய் பச்சைக்கிளி, இந்த பேபி கட்டையால வச்சு சாவடிக்கிறவங்களடா, கலாச்சி சாவடிக்கிறவன். இவ்வளவு நேரம் இவரு கலாய்க்கிறாங்க, அது தெரியல இவரு கலாய்க்க போறாராம். அட வெக்க கட்டவன. டேய் உனக்குதான் கலாய்க்க தெரியுமா? எனக்கு கலாய்க்க தெரியாதா? ஊடு பூந்து கலாய்ப்பேன். ஊடு பூந்து கலாய்க்க போறாரு. ஊடு பூந்து உன் பொண்ணை தூக்கின்னு போய்க்கிறான், அதே விட்ட ஊடு பூந்து கலாய்க்க போறியா? டேய் பச்சைக்கிளி ஓவரா பேசுற. நீ வந்து பஞ்சாயத்து பண்ண வரல, கலகம் பண்ணி கொடுத்தா வந்துக்கிற. மரியாதை போயிடு. யோ என் மேல ஏறத விட்டியா? உன் பொண்ணை தூக்கின்னு போனா பாரு, அவன் மேல ஏறு. இங்க வந்து ஏறுற. இவனை அடிக்கிறது கொம்பு நெருக்க. எங்க அப்பா மேல கை வைக்கிறீங்களா நீங்க? அப்பா எனக்கு உங்க அப்பா என் பொண்ணு வரல இங்க முதல்ல. வயசான கம்பளை பண்ணா ரொம்ப பண்ற. என்னக்கா சும்மா கையை பிடிச்சி தலைமுடி பிடிச்சி இழுத்து போட்டு வாங்குக்கா. அல்ல யாமடி அப்படி கிட்ட நான் பிடிக்கிற மாதிரிப்பா. தம்பி சூப்பர். இப்போ நம்ம நெஞ்சது நிறைவேச்சுக்கா. இங்க பாருங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க. ஐயா என்ன இதுங்க இப்படி அடிச்சு சண்டை போடுதுங்களே? நிறுத்துங்க எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? நிறுத்துங்க அடிச்சுன்னு இருக்கீங்க, இப்படியே விடுங்க. என் பொண்ணு தம்பி அம்மா சீட்டு போட்டாமா. முடியா கையா. ஏ கலகு முட்டியா, நீயும் உங்க அக்கா வந்தா குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்களா? நாங்க ஏன் குட்டியை குழப்பணும்? அவங்க ரெண்டு பேரும் பொண்ணை காணும் புள்ளிய காணும் சண்டை போட்டுக்குன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாயிடுவோமா? நாங்க தடுக்க தான் வந்தோம். இதுங்க பேச்சு கேட்டா சண்டை போறீங்க. அக்காவும் தம்பி எங்க போனாலும் எந்த குடும்பத்துல சண்டை இல்லாம வராது. என்ன கடைக்காரம்மா எங்க போனாலும் கலங்க மட்டும் தெரியுது எங்க வேலையா? இவங்க யோக்கியம் தான். ஏம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. இப்பதான் உங்க பொண்ணு எங்க கடையில வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி போச்சு, வீட்டுல போய் பாருங்க. பஞ்சு மிட்டாய் வாங்கின்னு போய்ங்கிறாளா? ஐயோ இது தெரியாத பேபி அடிக்குது கட்ட தூக்கின்னு வந்துட்டுமே. இது வம்புக்கார வேலையாடுமே. ஏண்டி பஞ்சு மிட்டாய் வாங்க உன் பொண்ணை கடைக்கு அனுப்பிச்சுட்டு என் தம்பி தான் கூட்டு முட்டான்னு ஊட்டாத 4 பேரை கூட்டு வந்து எங்க அசிங்க பத்திட்டு இருக்கியா? உன்னை என்னடி பண்ண போற? ஆமா பண்ண போற? என்ன பண்ண போற? என்னடி பண்ண போற? உன்னைய சொன்னதை அடிச்சுங்க. சா இதுங்க திருத்தவே முடியாது. எப்படின்னா அடிச்சு சாவுங்க. போய் சொல்லி எங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ இப்போ நீங்க தான் சண்டை போடுறீங்க. ஆமா சண்டை போடல. அப்புறம் உன் பொண்ணு